சார் இப்ப இருக்க காலத்துல அ மொபைல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துட்டயும் இருக்கு. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னாலுமே மொபைல் வேணும். ஸோ இது பயன்படுத்துறனால என்ன மாரி இஷ்யூஸ் வருது? என்ன பாதிப்பு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வருது சார்? செல்ஃபோன் இல்லாம யாருமே இல்ல. அது வந்து தன்னோட உயிராவே நேசிக்கிறாங்க. இப்போ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, நிலா காட்டி சோறு ஊட்டின காலம் போயிடுச்சு. மொபைல மொபைல் குடுத்துடுறாங்க. அதுலருந்து வந்து மொபைல் அடிக்ஷன் வந்து அவங்க லைஃப்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. ஆமா. டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதிகப்படியான நம்ம வந்து கட்ட விரல பயன்படுத்துறாங்க. ஆள்காட்டி விரல், அப்போ ரிஸ்ட் ஜாயிண்ட். இப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்த பயன்படுத்துறதால, அவங்களுக்கு லைஃப்ல பல விதமான பாதிப்பு வந்து சந்திக்கிறாங்க. கேம்னு ஒரு அடிக்ஷன் ஆயிறாங்க. ஸோ அந்த மாரி கேம் அடிக்ஷனா இருக்கவங்களுக்கு என்ன மாரி பாதிப்பு வரும் சார் மொபைல்லேருந்து? இதுல வந்து மொபைல் எல்போன்னு ஒரு பிரச்சனை. செல்ஃபோன்ல வரக்கூடிய கேம்ஸை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு இது போகுதுன்னா, குழந்தைகளோட உயிரை பாதிக்குது. பெரியவங்களோட அந்த மன ரீதியா மன அழுத்தம் உள்ளாகிறாங்க. எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவர் கலைவாணன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்ப இருக்க காலத்துல அ மொபைல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துட்டயும் இருக்கு. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னாலுமே மொபைல் வேணும். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பாடு வேணான்னு சொல்றத விட, மொபைல் வேணான்னு சொல்றது தான் வந்து இப்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்படி வந்து மொபைல் வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு அவசியமான தேவைகளாவே மாறிடுச்சு. ஸோ இது பயன்படுத்துறனால என்ன மாரி இஷ்யூஸ் வருது? என்ன பாதிப்பு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வருது சார்? செல்ஃபோன் இல்லாம யாருமே இல்ல. அது வந்து தன்னோட உயிராவே நேசிக்கிறாங்க. ஆமா. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களோட வாழ்க்கையில ரொம்ப நெருங்கிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு மொபைல். இப்போ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, நிலா காட்டி சோறு ஊட்டின காலம் போயிடுச்சு. மொபைல மொபைல் குடுத்துடுறாங்க. ஆமா. இன்னொன்னு பேரண்ட்ஸால குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா, எடுத்து உடனே அவங்க மொபைல குடுத்துடுறாங்க. அதுலருந்து வந்து மொபைல் அடிக்ஷன் வந்து அவங்க லைஃப்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. மொபைல் இல்லன்னா அவங்களால இருக்க முடியாத அளவுக்கு மைண்ட் வந்து அந்த அளவுக்கு பிரஷர் ஆயிடுச்சு. இப்படி தொடர்ந்து ஒரு விஷயத்த பயன்படுத்துறதால, அவங்களுக்கு லைஃப்ல பல விதமான பாதிப்பு வந்து சந்திக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியறதில்ல. இதனால தான் இந்த பிரச்சனை பிரச்சனைலாம் வருதுன்ட்டு வருது. தெரியறதில்ல. நமக்கு எப்பவுமே எது ரொம்ப பிடிக்குமோ, அதுதான் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுல வந்து மொபைல் எல்போன்னு ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஆமா. டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதிகப்படியான நம்ம வந்து கட்டை விரல பயன்படுத்துறாங்க. ஆள்காட்டி விரல், அப்போ ரிஸ்ட் ஜாயிண்ட். இந்த 3 இடமும் வந்து அதிகமா பயன்பாடு இருக்கிறதால, பெயின் வந்து அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெயின் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கிறதால, இந்த மொபைல் எல்போங்கிற பிரச்சனை வருது. இந்த மொபைல் எல்போவ நம்ம கவனிக்காம விட்டா, கார்பல் டனல் சிண்ட்ரோம் ம். அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகுது. இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்ங்கிறது ரிஸ்ட்ல வந்து மீடியன் நர்வ்னு ஒண்ணு இருக்கு. அந்த நரம்ப வந்து போய் அழுத்தும். அழுத்துறதால இந்த ரிஸ்ட்ல வந்து செம பெயினா இருக்கும். அவங்களால ஒரு விஷயத்த வந்து கெட்டியமா புடிக்க முடியாது, ஊன முடியாது. இந்த மாரி பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்க்கு பாதிக்கப்படும். ஏன்னா ரிஸ்ட் தான் எல்லாத்துக்கும் மெயின். கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி கையில இருக்கிற அந்த ரிஸ்ட் வந்து பாதிக்கப்படும்போது, அது மொபைல் எல்போங்கிற கண்டிஷனா மாறுது. இந்த தொடர்ந்து இந்த மொபைல வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. சார் இப்ப மொபைல் என்பது வந்து நார்மலா வந்து டெக்ஸ்ட் பண்றவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதே மாரி கேம்னு ஒரு அடிக்ஷன் ஆயிறாங்க. இப்ப எல்லாருமே வந்து கேம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம். ஏதாவது போய்க்கி விளையாடுப்பா அப்படின்னு நம்ம வந்து வெளிய தான் எல்லாரும் விளையாண்டுருக்கோம். இப்ப இருக்கவங்க மொபைல் எடுக்கிறோமா, கேம் விளையாடுறோமா, இங்கேருந்து ஒருத்தருக்கு இன்வைட் குடுக்குறாங்க. அங்கருந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஒரே இடத்துல உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி கேம் அடிக்ஷனா இருக்கவங்களுக்கு என்ன மாரி பாதிப்பு வரும் சார் மொபைல்லேருந்து? இப்போ இந்த மொபைல் எல்போ கண்டிஷன் கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணாம வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளிய வரலாம். ஆனா கேமிங் டிசாஸ்டர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா, இப்ப கேம் வந்து சின்ன பசங்க தான் விளையாடுவோம். ஆனா இந்த வீடியோ கேம் இருக்குல்ல, அதாவது செல்ஃபோன்ல வரக்கூடிய கேம்ஸ வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அத ஆமா. வந்து ஒன்ஸ் விளையாட ஆரம்பிச்சு, அந்த டேஸ்ட் புடிச்சுட்டா விடவே மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு இது போகுதுன்னா, குழந்தைகளோட உயிர பாதிக்குது. பெரியவங்களோட அந்த மன ரீதியா மன அழுத்தம் உள்ளாகுறாங்க. அதுல வந்து அந்த கேம்ல வந்து தோத்துட்டதா, லைஃப்லயே தோத்ததா நெனைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், மனசு உடைஞ்சு போறாங்க. நெறைய பேர் நியூஸ் கேள்விப்படுறேன். என்னன்னா, இந்த மாரி வீடியோ வீடியோஸ். கேம்ஸ் விளையாடி இறந்து போறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமா ஸோ சார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இந்த கேம்ஸால வருது. இது வந்து கண்டிப்பா தடை பண்ணணும். அப்ப தடை பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து கவனமா இருக்கணும். இந்த அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பா வெளிய வரணும். அதாவது சின்னவங்க கூட வெளிய வந்துருவாங்க. ஆனா பெரியவங்க வரமாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப ஈகரா இருக்காங்க. அது வந்து வெளிய வரணும்.
சார் நீங்க சொன்ன மாரி இந்த கேம்ஸ்ல வந்து மன அழுத்தத்தினாலும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, அதிகமா குழந்தைகள் தான் வந்து விளையாடுறாங்க. ஸோ அவங்க வந்து, ஐயோ! நம்ம ஒரு லைஃப்லயே தோத்த மாரி ஃபீல் பண்றாங்கன்னு. இந்த விஷயங்கள் இல்லாம மொபைல் யூஸ் பண்றதுனால வேற ஏதாவது பிரச்சனை வருமா சார்? ஆமா. அது என்ன பிரச்சனைன்னா, நோமோஃபோபியா. ஓ! நோமோஃபோபியாங்கிறது என்னன்னா, செல்ஃபோன் வந்து அவங்களால பயன்படுத்த முடியல. இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க. அங்க சில இடங்கள்ல வந்து செல்ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வாங்கி வச்சுடுவாங்க. ம். அந்த மாரி நேரங்கள்ல இவங்களால ஒரு அந்த டைம் வரைக்கும் அவங்களால அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு அதுல வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து செல்ஃபோன வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்கலாம் வந்து செல்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி லாக்ல வாங்கி வச்சுடுவாங்க. அவங்க வந்து செல்ஃபோன் கிடைக்கிற வரைக்குமும் அவங்களோட மைண்டு என்ன பண்ணும்? யார் மெசேஜ் பண்ணியிருப்பா? யார் கால் பண்ணியிருப்பா? என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருப்பாங்களா? இந்த மாரி ஏகப்பட்ட திங்கிங் விஷயங்கள் ப்ராசஸ் திங்கிங் நமக்கு போயிட்டே போயிட்டே இருக்கும். இருக்கும். எப்போ ஒரு ஒரு 1 ஹவர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அந்த 1 ஹவர் கூட அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு அது மேல அடிக்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த கண்டிஷன் பேர் நோமோஃபோபியான்னு ஒரு பிரச்சனையா கொண்டு வராங்க. சார் இப்ப வந்து நீங்க மன ரீதியா வந்து இருக்கிற விஷயங்கள் சொல்லிட்டீங்க. குழந்தைகளுக்கு வந்து இந்த பார்வை குறையிறது, காது கேட்காம போறது, அப்புறம் அந்த ஸ்கின் அலர்ஜிங்கிறது நெறைய விஷயங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்றனாலே வருதுன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த மாரி நோய்களுமே வந்து மொபைல் யூஸ் பண்றனால வருமா சார்? கண்டிப்பாம்மா. ஏன்னா அது ரேடியேஷன் தான். அந்த ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நைட்ல கூட பார்த்தீங்கன்னா, எல்லா லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு, எங்க போர்வையில வந்து அந்த செல்ஃபோன்ல நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது லைட்டு தானே. அந்த லைட் வந்து கண்ண வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கண்கள் வந்து அந்த ரேடியேஷன் உள்வாங்குறதால கண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுது. சின்ன குழந்தையிலேயே இந்த கண்ணு தெரியாம போவது, இல்ல ம். பிளர்டு விஷனு, கண் சார்ந்த கோளாறுகள், இந்த மாரி ஏகப்பட்டது வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா, எதுவுமே அது பெருசா வெளிய தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு வந்து இத வந்து என்ஜாய் பண்றாங்களே தவிர, இதுலருந்து வரக்கூடிய சைட் எஃபெக்ட் யாருமே வந்து ரியலைஸ் பண்றதே இல்ல. அ இந்த வரைக்கும் நான் பார்த்ததுலருந்து வந்து, எங்க போனாலும் இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு சார். செல்ஃபியா மோதல் அப்டினாவே என் பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, செல்ஃபி எடுத்துட்டு, "நான் இங்க வந்திருக்கேன்ப்பா, இங்க போயிருக்கேன்" அப்படின்னு செல்ஃபின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து நெறைய ப்ராப்ளம் வந்து ஆகுமா சார்? ஆமாம்மா, கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நெறைய நியூஸ் நான் என்ன கேள்விப்படுறேன்னா, செல்ஃபி எடுத்து இறந்து போறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதாவது சில பேர் ட்ரெயின் பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுப்பாங்க. ட்ரெயின் அவங்கள அடிச்சிடுது. அதே இப்ப மலை அருவியிலருந்து அது பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து மலை அருவியிலருந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு போய் வழுக்கி கீழ வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த மாரி செல்ஃபி மோகம் வந்து நெறைய பேருக்கு இன்னைக்கு உண்டு. அது செல்ஃபி ஸ்டிக் வேற வச்சுக்கிறாங்க. அத வந்து தொடர்ந்து இந்த மாரி ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, நான் Instagramல பதிவு பண்றது, சோசியல் மீடியால பதிவு பண்றது, இதெல்லாம் தவறான விஷயங்கள். செல்ஃபி வந்து எடுக்கலாம். ஆனா ரொம்ப அதிகமா இதுல வந்து ரொம்ப அடிக்டட் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வந்து சாகசத்த காட்டுறாங்க. அத வந்து உங்க லைஃப்ல காட்டுங்க. நீங்க எந்த துறையில இருக்கோ அதுல வந்து எஃபோர்ட் போடுங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அத பார்த்து எத்தன லைக்ஸ் வருது, என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க, ஆமாமா. அதுக்கு நெறைய பேர் வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. ஆமா சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த செல்ஃபி எடுக்கிறதோ, நம்ம மொபைல வந்து இப்படி ஒரு சைடு வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம கழுத்து தசை வந்து அப்படியே ஒரு சைடு இது பண்றதும், நெறைய பெயின் கூட ஆகும். மொபைல் நெறைய டைம் பார்த்தாவே எனக்கே வந்து நைட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி முதுகு வலிக்கிற மாரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ இந்த முதுகு தகுந்த மாரி அந்த கழுத்துக்கு அந்த மாரி பிரச்சனைகளுமே வருமா சார்? ஆமா. சில பேர் வந்து வண்டியில போவாங்க. வண்டியில போம்போது எப்படி அந்த மொபைல யூஸ் பண்ணுவாங்க? ஹெல்மெட்குள்ள வச்சுட்டு இப்படியே ஆமா பேசிக்கிட்டே சார். போவாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா வந்து அந்த பொசிஷன்லயே வச்சுக்கிட்டே இருக்கிறதால, அந்த கழுத்து தசைகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அங்க இருக்கிற போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ஆகுது. இது தொடர்ந்து இந்த மாரி இந்த பொசிஷன மாத்தி பயன்படுத்துறதால, அந்த மாரி கழுத்து பிரச்சனைகள் வரும். அதுவும் டெக்ஸ்ட் நெக் அந்த கண்டிஷன் பேரே குடுத்துருக்காங்க. இந்த மொபைலால இந்த மாரி கழுத்து பிரச்சனைகள் வரும். டெக்ஸ்ட் நெக்குன்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து இப்படியே தான் இருப்பாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க. கழுத்த யாரும் நேராவே பார்க்க மாட்டாங்க. அத குனிஞ்ச குமிஞ்சே தான் தலையாவே பண்ணுவாங்க. இருப்பாங்க. அது நெறைய பேர் அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த இடத்துல இப்போ பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஆனா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாட்டி யாருக்காவது பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும், இதுலருந்து வெளிய வரவும் முடியும். நெறைய பேர் வந்து அதுக்கு ஐயோ! அடிக்ட் ஆயிட்டோமே ஃபீல் பண்றவங்களுக்கு. இதுக்கு ஏதாச்சும் பயிற்சி ஏதாச்சும் இருக்கா சார்? இதுலருந்து வெளிய வர்றதுக்கு? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து சில பேர் வந்து கேம்ஸால அடிக்ஷன் ஆறாங்க. சில பேர் வந்து இந்த மாரி பொசிஷன் மாறுறதால பாதிப்பு. பிரச்சனை வருது. ஆனா சில பேருக்கு
சிஸ்டத்துல பார்க்கறதே வேலையா இருக்கும். ஆமா. சாஃப்ட்வேரா இருக்கட்டும், சிஸ்டம் ஒர்க்கா இருக்கட்டும். அவங்க பாட்டு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேஷன் வந்து அந்த கண்கள பாதிக்குது. இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமே பேரு இதுக்கு. இதுக்கு நம்ம என்னலாம் பண்ணலாம்னா, அந்த ரேடியேஷன் வந்து அத தடுக்கக்கூடிய கண்ணாடிகள் இன்னைக்கு கிடைக்குது. அந்த ரேஸ வந்து ஃபுல்லா அத வந்து கண்ணுக்கு போகாம, அந்த மாரி கிளாஸ் வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து நமக்குள்ளே மனக்கட்டுப்பாடு வேணும். நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் தான் மொபைல் யூஸ் பண்ண போறோம். இல்ல தேவைக்கு தான் நம்ம வந்து ஃபோன் பேச போறோம். அப்படி நம்மளே நம்ம முடிவெடுத்துட்டு அந்த வந்து செல்ஃபோன ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பா செல்ஃபோன எப்படி நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா, அதுவே நம்மளோட அங்கமா மாறிடுச்சு. எந்த ஒரு விஷயம் இல்லனாலும் சரி, ஆனா செல்ஃபோன் வந்து இல்லன்னா ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்றாங்க. பண்றாங்க. அத வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வந்து வெளிய வரணும். அப்ப நமக்கே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணணும்? எப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்? நைட்டு 10 மணி ஆனா கண்டிப்பா வந்து சைலன்ட்ல போட்டு தூங்க போயிடணும். இந்த மாரி நமக்குள்ளேயே மனக்கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வரணும். மனக்கட்டுப்பாடு கொண்டு வந்தா தான் இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளிய வர முடியும். இதனால வரக்கூடிய இந்த நெறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரதுக்கு மனக்கட்டுப்பாடு ஒண்ணு தான் தீர்வு. ஓகே சார். அ உண்மையா சொல்லணும்னா, இப்ப இருக்க காலத்துல வந்து மொபைல்ங்க அடிக்ஷன் வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு வந்து நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.